தென் அப்புறம் என்ன செய்வீங்க? அவங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அதுக்கான Stop, stop. சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அவருக்கு கடன் பிரச்சனை, பணம் வேணும், பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு. சார் அப்போ நான் நோ. கவர்மெண்ட்டே பணம் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு ஆப்ஷனே கிடையாதுமா. சார் நான் அதை சொல்ல மாட்டேன் சார். அது எனக்குமே தெரியும். கண்டிப்பா கடன் கொடுத்தா மட்டும் அவரோட கஷ்டம் கண்டிப்பா தீந்துராது. பணங்கிறது செகண்டரி தானே சார். அதை விட அவருக்கு வாழணுங்கிற நம்பிக்கைய அவருக்கு கொடுக்கறது தான் நான் முக்கியம்னு நினைக்கிறேன். சோ அதை எப்படி கொடுப்பீங்க? அந்த பணம் கடனா வாங்கும்போது அவர் அதை திருப்பி தர முடியுங்கிற நம்பிக்கையோட தானே வாங்கியிருப்பாரு. அப்போ அவரோட தொழில் என்ன, அவரால் என்ன சம்பாதிக்க முடியும், அதுக்கு கவர்மெண்டால அவருக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு நல்லபடியா அவர் உழைச்சாருன்னா கடன் அவரால் கட்ட முடியுங்கிற நம்பிக்கைய அவருக்கு நானே கொடுப்பேன் மேடம். இம்ப்ரெசிவ். நோ. இதெல்லாம் சொன்னா அவங்க தற்கொலைக்கு ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டாங்க சார். பாதி தற்கொலைகள் அவங்க பிரச்சனைய காது கொடுத்து கேட்க ஆள் இல்லாம தான் நடக்குதே. நாம பொறுமையா அவருக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்பிக்கை கொடுத்து சொல்லும்போது அவருக்கு வாழணுங்கிற ஆசை கண்டிப்பா வரும். சோ அவர் கண்டிப்பா சூசைட்க்கு ட்ரை பண்ண மாட்டாரு. குட். நல்ல பாசிட்டிவான அப்ரோச். தேங்க்யூ மேடம். நோ 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 நோ. நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு கலெக்டருக்கு ஆபீஸ்ல எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, லீகல் டேர்ம்ஸ் இருக்குல்ல. சோ என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி எவனோ ஒருத்தனுக்காக நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணா மத்த வேலையில என்ன ஆகுறது? ஐ won't accept that. சார் எத்தனையோ புரோட்டோகால், நெருக்கடி, மீட்டிங்னு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு உயிர் எல்லாத்தையும் விட முக்கியம் தானே சார். எப்படி ஒரு ஹை ஆபீசர் செக்யூரிட்டிக்கான ஏற்பாடுகள் முக்கியமோ அதே போல ஒரு பப்ளிக்கோட உயிரும் முக்கியம் தானே சார். எல்லாமே சமமான உயிர் தானே சார். ஓகே இந்திரா சுப்பிரமணியம், வழக்கமான கேள்விதான். ஐஏஎஸ் ஆகி என்ன செய்ய போறீங்க? சார் நான் என்னோட நோ நோ. சும்மா ஒரு டெம்ப்ளேட்டா சின்ன வயசு கனவு லட்சியம்னால சொல்லி கதையை சொல்லாதீங்க. நேர்மையா உண்மையா பதில் சொல்லுங்க. இந்திரா சுப்பிரமணியம், என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்றேன் சார். என்னோட நேர்மையான பதில தான் நான் சொல்ல போறேன். ஒரு பொண்ணா நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது. நிறைய நிராகரிப்பை நான் பார்த்திருக்கேன். ஆனா அத நான் யாருக்கும் கொடுக்காம எல்லாருக்கும் சம வாய்ப்போட எல்லா உயிர்களையும் அடைய என்னால முடிஞ்சதை நான் செய்யணும். இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், எல்லாரையுமே பங்கெடுக்க வைக்கிறது, அதைத்தான் நான் என்னோட லட்சியமா நினைக்கிறேன் சார். நீங்க என்னம்மா ஏதோ பியூட்டி கான்டெஸ்ட்ல வின் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? பிராக்டிக்கலாவே இல்லையே. ஏதோ சினிமா ஹீரோயின் மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், இத கஷ்டப்பட்ட சூழல்ல இருந்து வந்த ஒரு பொண்ணாதான் நான் சொல்றேன். ஒரு அழுத்தப்பட்ட சூழல்ல இருந்து வந்த பொண்ணாலதான் இத சொல்லவே முடியும். அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கவும் முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணாவும் அதே சமயம் அதை தீர்க்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியாவும் என் பணியை நான் நல்லபடியா செய்வேன் மேடம். ஓகே இந்திரா சுப்பிரமணியம், உங்க டைம் முடிஞ்சது, நீங்க கிளம்பலாம். ஆல் தி பெஸ்ட் இந்திரா சுப்பிரமணியன். இந்த ஸ்பிரிட்டை விடாம இருங்க. பட் இன்டர்வியூ லெட்ஸ் see. ஓகே, வில் செக். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஒன்ஸ் அகெயின் நான் லேட்டா வந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேங்க்யூ. எவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும், இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பாவம் உள்ள என்னாச்சுன்னு தெரியல.
ஆனா அந்த ரவுடி யார்கிட்டயோ தமிழ்ல போன்ல பேசினா அது யாரா இருக்கும்? நானும் இந்திராவும் டெல்லிக்கு வந்தது யாருக்கு தெரியும்? வீட்டில் இருக்கவங்க தவிர வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்களா இருக்குமோ? எஸ், அவங்களே தான். இந்திராவை ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா அதுக்காக ரவுடிங்க கடத்தல்னு எவ்வளவு தூரம் இறங்கிட்டாங்கன்னா, இல்ல, இதை நான் சும்மா விடக்கூடாது. முதல்ல அப்பா கிட்ட சொல்லி ஊருக்கு போனது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்திரா, இந்திரா, என்னாச்சு இந்திரா? ஓகே தானே? சொல்லு இந்திரா, உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். அது அது வந்து கௌதம், சரி வா நம்ம கிளம்பலாம், வா வா. ஏய் நில்லு இந்திரா, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உள்ள என்ன நடந்துச்சு? என்ன கேட்டாங்க? நீ என்ன ஆன்சர் பண்ண? சொல்லு இந்திரா. நான் என்ன சொல்றது கௌதம், இன்டர்வியூக்கு நான் அவ்வளோ ஆசையா ரெடி ஆனேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு கௌதம். இந்திரா, ஏதாவது டென்ஷன் ஆயிட்டியா? சரியா பதில் சொல்ல முடியலையா என்ன? அதெல்லாம் இல்ல கௌதம், நான் கான்ஃபிடென்ட்டா தான் அங்க பதில் சொன்னேன், என்கிட்ட எந்த தடுமாற்றமுமே இல்ல. ஆனா அவங்க என்ன கேட்டாங்க, நீ என்ன சொன்ன? அவங்க நான் லேட்டா போனது தப்புன்னு திரும்ப திரும்ப அதையே இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்ட மன்னிப்பு காரணம் எதுவுமே அவங்க கிட்ட யூஸே ஆகல. நீ இந்த மாதிரி டிரைவர் கிட்னாப் பண்ணாருன்னு சொன்னியா இல்லையா? கௌதம், நான் எல்லாமே சொன்னேன் கௌதம், ஆனா அவங்க எதுவுமே கேட்டுக்கல. லேட்டா வந்தீங்கன்னு அதுலயே தான் நின்னுட்டாங்க. ஏதோ கடமைக்கு கேள்வி கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்போ நம்பிக்கையே இல்ல கௌதம். இந்திரா, நீ ஆன்சர் எப்படி பண்ண? கௌதம், நான் நல்லபடியா தான் சொன்னேன் கௌதம். என் மனசுல உண்மையா என்ன தோணுச்சோ அத மட்டும் தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். 2-3 தடவை லேட்டா வந்ததுக்கு நான் சாரியும் கேட்டேன். அதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கௌதம். அவ்வளவுதான் இந்திரா, இதுக்கு மேல என்ன கவலைப்படுறதுக்கு? அதான் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டல்ல. இங்க பாரு இந்திரா, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். இல்ல, என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. இப்போ இந்த கடைசி ஸ்டேஜ்ல விட்டோம்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பா பத்தி நினைச்சாலே எனக்கு ஏதோ ரொம்ப மலைப்பா இருக்கு. இந்திரா, இங்க பாரு இந்திரா, நான் சொல்றத மட்டும் கேளு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு இந்திரா. நீ பதட்டத்துல இருக்க, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு தோணுது. ஓ எக்ஸாம்ஸை நினைச்சு பாரு இந்திரா. டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஆனா மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணிருக்க அதே மாதிரி தான் இதுலயுமே நல்ல மார்க் தான் வரும். நீ பயப்படாத. கௌதம், அது என்னோட படிப்பு, என்னோட ஹார்ட் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது அந்த ஆபீசர் சம்பந்தப்பட்டது. அவங்க முகத்துல எந்த நம்பிக்கையுமே எனக்கு தெரியல கௌதம். என்னால எதையுமே கான்ஃபிடென்ட்டா நினைக்கவே முடியல. அப்படி இல்லை இந்திரா, நான் என்ன சொன்னாலும் நம்புவியா இல்லையா? இங்க பாரு, நீ நல்ல மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ண தான் போற. எதுக்கும் நீ worry பண்ணாத, இதை மட்டும் நீ நம்பணும். ஓகே? நீ சொல்றத மட்டும் நான் இப்ப நம்பினா போதும் கௌதம். வேற எதுக்குமே எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சரி, இது போதும். எதுக்கும் worry பண்ணாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும் இந்திரா. பாசிட்டிவா இரு. வா போலாம், வா வா. வா காவ்யா, பாத்து பாத்து வா. பொறுமையா வா காவ்யா. மா காவியா, பாத்து என்னம்மா? பொறுமையா வா காவ்யா. என்னாச்சு? மெதுவா வா. பாத்துமா. கூப்பிட்டு இருந்தா நானே பாத்து, வந்திருப்பேன்ல. வா வந்து உட்காரு, வா மெதுவா. அத்தை, இந்திரா வந்துட்டாளா? அவ ஏன் அத்தை இன்னும் வரல? காவியா, ரூம்லயே இருந்து ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. சொன்னா கேட்கவே இல்ல.
எழுந்து வெளில வரணும்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கா. சரி இருக்கட்டும் விடுங்க. அது எப்படி ரூம்லயே இருந்துட்டு இருப்பா? அத்தை, என்னம்மா? அவ ஏதோ உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா அத்தை? அவ ஏன் இன்னும் வரல? என் கூட அவ இன்னும் பேசவே இல்ல அத்தை. என் கூட அவ பேசாம இருக்கவே மாட்டா. அம்மாடி காவியா, இப்போ வந்துருவாங்கம்மா. என்கிட்ட பேசும்போது கூட கௌதம் ஏதோ பதட்டமாக தான் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் பதட்டப்படாமல் இருமா. இல்ல மாமா, வந்ததுல இருந்து அவ எனக்கு ஃபோனே பண்ணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. காவியா, அத்தை. டென்ஷன் ஆகாத, அவ வந்துருவா. நீ ரிலாக்ஸ்டா இரு. அக்கா அவ வந்துருவா. இந்திரா, அக்கா இரு காவியா, இருக்கா இரு. இந்திரா, அக்கா என்னடி நல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் போயிட்டு பண்ணியா? வந்துட்டோம். அப்பாடா, இனிமே நிம்மதிதான். எப்ப பாரு இந்திரா இந்திரான்னு அவ உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுட்டே இருக்கா. அப்புறம் எப்படி உடம்பு சரியாகும்? ஏ கௌதம், என்னடா ஏன் டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? இன்டர்வியூ நல்லா பண்ணியா? எப்படி நடந்துச்சு? அம்மா, நீ ஏன் எனக்கு ஃபோனே பண்ணல? அக்கா அதை விடுக்கா. நீ முதல்ல மாத்திரை போட்டுக்கிட்டியா? ஒழுங்கா கரெக்டா சாப்பிடுறியா நீ? அதெல்லாம் கொடுத்தாச்சு இந்திரா. நீ எப்படி இன்டர்வியூ பண்ண முதல்ல அத சொல்லு. அது ஆமாம்மா, நீங்கள் 2 பேரும் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. இவ முகமே சரியில்லையே. தப்பிச்சு போயிட்டாலும் லேட் ஆயிடுச்சுன்னு ஜேபி சொன்னாரே. உள்ள விட்டுருக்க மாட்டாங்க போல இருக்கு. நல்ல வேளை இவ கலெக்டர் ஆகாம இருந்தா சரி. ஆகவும் மாட்டா. என்னாச்சு? அப்படியே படபடன்னு பொறிஞ்சு தள்ளுவ. இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லாம நிக்கிற. அதான் எங்க போனாலும் சரியா சொல்லி வச்சா மாதிரி 4 பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்களே மாமா. அப்புறம் நான் என்னதான் பண்றது? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நாங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்பி இன்டர்வியூக்கு கேப்ல போயிட்டு இருந்தோம். அந்த கேப் டிரைவர் வேணும்னே ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எங்களை கிட்னாப் பண்ணி வச்சுட்டான்ப்பா. இந்திரா, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? சொல்லடி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்லக்கா, எனக்கு எதுவுமே இல்ல. இங்க பாரு, கௌதம் அங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ, உனக்கு எதுவும் ஆகலல்ல? உண்மையே சொல்லு. அக்கா எதுவும் இல்லக்கா, நான் தான் சொல்றேன்ல எதுவும் இல்ல. அப்போ இன்டர்வியூ என்னாச்சு? சொல்லுடி, அத்தை கேக்குறாங்கல்ல. என்னம்மா அமைதியா இருக்க? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலையா? இல்ல மாமா. இந்திரா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. எல்லாரும் பயப்படுறாங்கல்ல. அப்பா, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு இன்டர்வியூ இடத்துக்கு போயிட்டோம்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஆனா அங்க லேட் ஆனா விட்டுருக்க மாட்டாங்களேடா. பின்ன அது என்ன சினிமா தியேட்டரா? 2 சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் உட்கார்றதுக்கு? யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். என்ன பண்றது? ஓ, அப்படியா சித்தி? நான் சந்தேகம் தான் பட்டேன். ஆனா இப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது எனக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானே? ஐயோ, நம்ம ஏதாவது ஓவரா பேசிட்டோமோ? டேய், என்னடா சும்மா சித்தியே சொல்லிட்டு இருக்க? இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் இன்டர்வியூ ஒழுங்கா பண்ணாம வந்துட்டு சித்தியை குறை சொல்லிட்டு இருக்க? டேய், நீ பேசாதடா. உன்கிட்ட பேசுற மனநிலை மேல நான் இல்ல. ஏய், என்னடா வேற என்ன பண்ண சொல்ற? சும்மா அவங்களே சொல்லிட்டு இருக்க. டேய்,
மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கடா. ஏண்டா வீடு இந்த நிலைமையில இருக்கு, நீங்க என்னடானா? ஏண்டா கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களாடா? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அம்மாடி, இன்டர்வியூ என்னதாம்மா ஆச்சு? தயவு செய்து அதை சொல்லுமா. இந்திரா சொல்லுடி. நீ சொல்லு. அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுல வீணா போச்சா? அத்தை, என்ன அத்தை, அப்படிலாம் நினைக்காதீங்க. அவ எல்லாமே நல்லபடியா தான் சொல்லிருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ தான் பயந்துட்டு இருக்கா. ஏன் கௌதம், அந்த டிரைவருக்கு உங்களை பத்தி என்ன தெரியும்? உங்ககிட்ட இருக்கிற வாட்ச், பர்ஸு இதெல்லாம் திருடிட்டு போறதுக்காக உங்களை கடத்திருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லப்பா. எங்களை கட்டி போட்டுட்டு இங்க இருக்கிற யாருக்கோ ஃபோன் பண்ணி தமிழ்ல தான் பேசினாங்க. எல்லாருமே ஹிந்திக்காரங்க. ஆனா கஷ்டப்பட்டு தமிழ்ல தான் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்கப்பா, நாங்க டெல்லிக்கு போனது யாருக்குமே தெரியாது. இந்த வீட்டுல இருக்கவங்க யாரோ தான் இத பத்தி ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னடா கொடுமையா இருக்கு. அன்னைக்கே என் ஃப்ரெண்டு டேவிட் சொன்னார், உங்க வீட்டில் தான் பிரச்சனை இருக்கு, வெளியே இல்லைன்னு. என்னடா இது அநியாயமா இருக்கு. பா, அதுக்காக வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தேகப்பட முடியுமா? என்னப்பா நீங்க? இவன் ஏதோ சொல்றான்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஹலோ பிரதர், யாரு சொன்னா சந்தேகப்படுறாங்கன்னு? நான் கன்ஃபார்மா தான் பேசிட்டு இருக்கேன். இந்திரா ஐஏஎஸ் ஆக கூடாதுன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தரால தான் இந்த மாதிரி நினைக்கவே முடியும். அது வேற யாரும் இல்ல, இவங்க தான். இவங்க தான் பண்ணிருப்பாங்க. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். டே கௌதம், நிஜமாவா சொல்ற? ராகினி அப்படி செஞ்சிருக்கா? ஆமாப்பா, 2 பேரும் உயிர் தப்பிச்சு வரும். ஏ ராகினி, நீ இன்னும் விளையாட்ட நிறுத்தல? இன்டர்வியூன்னு வந்ததுல இருந்து நாங்க டெல்லிக்கு போனதை யார்கிட்டயுமே சொல்லல. அங்க எங்களை கடத்தினவங்க எங்களை கட்டி போட்டுட்டு நீங்க இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகவே முடியாதுங்கறத ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்களோட எய்மே நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கறதுல தான் முழுசா இருந்துச்சு. என்ன என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் எதுவுமே செய்யல. அவ என்ன வேணாலும் சொல்லுவா, நீங்களா அதை நம்பிடுவீங்களா? நான் எதுவுமே செய்யல. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? இவ யார்கிட்டயாவது போய் வம்பிழுத்திருப்பாக்கா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ராகினி, இங்க என்ன நடக்குது? ஐயோ, என்னக்கா? அக்கா, நீ அக்கா என்ன கேள்வி கேக்குற? எனக்கு அமைதியா இருக்க? என்ன சந்தேகப்படுறியாக்கா? என்ன பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டல நீ? எல்லாம் ஏன் தப்புதான்க்கா. ஆமா, ஏன் தப்புதான். நான் இந்த வீட்ல இருந்திருக்கவே கூடாதுக்கா. உன்னை நம்பி வந்தல்ல, ஏன் அக்கான்னு உன்னை நம்பி வந்தல்ல. ஆமா, ஆனா நீ உன் சம்மந்தி மருமகன்னு உன் குடும்பம் பெருசாகணும்னு என்ன கை விட்டுட்டல்லக்கா. என்ன போய் சந்தேகப்பட்டு கேட்டுட்டல நீ? வா, போதும் போதும் உங்க நடிப்பெல்லாம். உங்க டிராமாவெல்லாம் நாங்க நிறைய பார்த்தாச்சு.
கேட்கறதுக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. என்னடா உண்மை சொல்லணும்? என்ன சொல்லணும்? அதான் உன் டிடெக்டிவ் பொண்டாட்டி இருக்காளே, அவகிட்ட அதை சொல்லு. நல்லா மோப்ப முடிப்பா. அப்பா சாமி, ஆளை விடுங்க. ஆ? அக்கா சொல்லுக்கா, சொல்லு. நீ என்ன சந்தேகப்படுறியா? சொல்லு. சந்தேகப்பட்டுட்டக்கா, நீ சந்தேகப்பட்டுட்ட. போதும் போதும், இனிமே என்னால இங்க அவமானப்பட முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்க்கா. நான் போயிடுறேன். நான் போறேன்க்கா, போறேன். இப்ப நீ எடுத்ததான் சரியான முடிவு. அதை உடனே பண்ணு, கிளம்பு. தெரியுமாமா, நான் வெளியே போனா முதல்ல சந்தோஷப்படுறது நீங்க தானே. தெரியும். நல்லா இருங்க. நல்லா இருங்க இந்த வீட்ல. கதிர் பாத்துக்கோடா. சித்தி எல்லாரையும் பாத்துக்கோ. நான் போறேன் கதிர், நான் போறேன். போறேன்டா. சந்தோஷம் தானே உனக்கு? நான் போறேன். மா பா, சித்தி போறாங்கம்மா. மா தடுத்து நிப்பாடுங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுக்கா, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ராகினி நில்லு.